தமிழகத்தினுடைய ஒரு கால் நூற்றாண்டு கால பிரச்சனை. இந்த மோசடி மற்ற எல்லா மோசடிகளை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது, விசித்திரமானது. கள்ள மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஒரு மர்ம பொருளாகவே இன்று வரை நீடித்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பெயர்ல ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட வச்சு நடத்துறேன், சமூக சேவை செய்யறேன் அப்படிங்கிற பெயர்ல இயங்குற ஒரு கும்பலா இருக்கு. தமிழகத்தினுடைய 20 மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம். அது போல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள். எல்லாமே டிஜிட்டல் மயம். ₹1 சில்லற இல்லைன்னா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மோசடிகளும் அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல நாம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு. நம்ம போனுக்கு வர்ற மெசேஜை தொட்டா கூட அது கண்ணிவெடி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போமா என்ன? இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணங்களையும் அதுல சிக்காம நாம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத பத்தியும் பேசுறதுக்குன்னு இருக்கிறது தான் உங்கள் அங்குசம் அறம் சேனல். அப்புறம் என்ன, அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய அங்குசம் அறம் சேனல்ல தொடர்ந்து மோசடி கதைகள் குறித்து பல விஷயங்களை வாதிச்சிருக்கிறோம். தமிழகத்துல நடைபெறக்கூடிய பல்வேறு மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு பதிவுகளை நாம் பதிவிட்டு இருக்கிறோம். குறிப்பா நியோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மோசடி குறித்த பதிவுகளை தொடர்ந்து நாம் பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இந்த பின்புலத்துல தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுற அளவுக்கு ஒரு அதிரடி நடவடிக்கையை நம்ம தமிழக போலீசார் எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா குற்ற புலனாய்வு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிசிஐடி போலீசார் அந்த அதிரடிய கையில் எடுத்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 10 டிஎஸ்பிக்கள், 35 இன்ஸ்பெக்டர்கள், 12 சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலான போலீசார் களமிறக்கப்பட்டு இந்த அதிரடியை அரங்கேற்றி இருக்கிறாங்க. அது என்ன விவகாரம், அது என்ன மோசடி, அதனுடைய பின்னணி என்ன? வாங்க தொடர்ந்து பேசலாம். அங்குசம் அறம் சேனலை முதல் முறையாக பார்வையிடக்கூடிய வாசகர்கள் அவசியம் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதனுடைய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். மோசடிகள் ஒன்றொன்றும் ஒரு விதம். அது எல்லாமே ஒரு ஆசையை தூண்டக்கூடிய வகையில அந்த மோசடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் நாம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த மோசடி மற்ற எல்லா மோசடிகளை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது, விசித்திரமானது. குறிப்பா ஆருத்ரா கேள்விப்பட்டிருக்கிறோம், ஐஎஃப்எஸ் மோசடி கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் மோசடி, இது போன்ற கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்திலையுமே ஏதாவது ஒரு பொருளை காமிச்சு, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இதை செய்யறோம், அதை செய்யறோம், நான் இந்த வட்டி தரேன் அல்லது இப்படி ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில இது போன்ற மோசடிகள் அப்படிங்கிறது அரங்கேறியது. ஆனா இந்த மோசடி அப்படி எந்த விதமான ஒரு பொருளை விற்பனை செய்வது அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு மோசடி. இது வினோதமான ஒரு மோசடினே நாம் சொல்லலாம். சதுரங்க வேட்டை திரைப்படம் போல ஒரு இன்னும் பல 100 சினிமாக்களை எடுத்தாலும் நம்ம மக்கள் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையா சொல்லக்கூடிய ஒரு மோசடி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இரிடியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இரிடியம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்மையிலேயே இருக்குதா? அப்படி ஒரு பொருளுக்கு மேலை நாடுகள்ல, வெளிநாடுகள்ல ஒரு கிராக்கி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. தங்கம், அதுல நம்ம முதலீடு பண்றோம், தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் எகிரிட்டு இருக்குது, அது உலக அளவுல வியாபித்து இருக்குது. வெளிநாடுகள்ல விலை மலிவா இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை விமானம் வழியா, கப்பல் வழியா பல்வேறு வகைகள்ல அங்கிருந்து இங்க வந்து கடத்திட்டு வந்து இங்க விற்பனை செய்யறது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இரிடியம் அப்படிங்கிற ஒரு பொருள் அது போல வெளிநாடுகள்ல விற்றதாகவோ அங்க விற்பனையானதாகவோ ரெக்கார்டுமே கிடையாது. ஆனாலும் அந்த இரிடியம் அப்படிங்கிற ஒரு பொருள் மீதான அந்த மோகம் தமிழகத்துல இன்னும் குறையல. அது ஒரு கள்ள மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஒரு மர்ம பொருளாகவே இன்று வரை நீடித்திட்டு இருக்குது. அது அப்படி ஒரு மர்மம் நிறைந்ததாக இருக்கிறதுனாலேயே
இந்த மோசடிகளும் ஒரு மர்மம் நிறைந்த மோசடிகளாகவே தொடர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது வெறுமனே இரிடியம் மோசடி அப்படிங்கிற அளவுல இதை சுருக்கிட முடியாது. மாறா ஒரு மிக்சடு மோசடி அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். ஏன்னா வெறுமனே இரிடியத்தை சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ட்ரஸ்டுகள் மூலமா வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான தொகை பணம் உள்ள வருது. வெளிநாடுகள்ல ட்ரஸ்டுகள் மூலமா சேவை செய்வதற்கு பல்வேறு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அப்ப அந்த பணம் எல்லாம் ஆர்பிஐல சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தை நாம கிளைம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி ஒரு வகையான மோசடி. அப்புறம் நீங்க 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரும். இந்த போன்ற வாக்குறுதிகளை கொடுக்கறதெல்லாம் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு பெயர்ல ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட்டை வச்சு நடத்துறேன், சமூக சேவை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல இயங்குற ஒரு கும்பலா இருக்குது. அப்ப இந்த இடத்துல இரிடியம் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தியும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ட்ரஸ்ட் மூலமான பணங்களை நாம் கிளைம் பண்றது அப்படிங்கிற பெயர்லையும், அடுத்தது இவங்களோட அந்த மோசடிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவையே அவங்க துணைக்கு இழுத்துட்டாங்க. ஆர்பிஐல தான் அவ்வளோ கோடி ரூபாய் பணமும் தேங்கி இருக்கிறதாகவும், அரசு வங்கியான எஸ்பிஐல அது டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் போலியான ஆவணங்களை காட்டித்தான் இந்த மோசடியை செய்திருக்கிறாங்க. அதாவது ஒரு 500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் வந்துருச்சு, நமக்கு அந்த பணத்தை நம்ம கிளைம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐனுடைய அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியோ, எஸ்பிஐ வங்கியினுடைய ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லியோ ஏதோ ஒரு பொருளை கண்ணுல காமிச்சுதான் இந்த மோசடியில ஈடுபட்டிருக்கிறாங்க. முக்கியமா விருதுநகர் மாவட்டத்துல சிக்கின பட்டுராஜ் அப்படிங்கிற ஒரு நடத்திட்டு வந்த ஒரு ட்ரஸ்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அப்துல் கலாம் ட்ரீம் ப்ராஜெக்ட் அண்ட் இரிடியம் காப்பர் சேல்ஸ். அப்ப இப்படி ஒரு பெயர்ல ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த மோசடியை அவங்க அரங்கேற்றி இருக்கிறாங்க. அந்த வகையில முதல் முறையா சேலம் மாவட்டத்தினுடைய சிபிசிஐடி போலீசார் முதல் வழக்க கடந்த செப்டம்பர் மாதத்துல பதிவு செய்யறாங்க. முதல் கட்டமா 13 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய 20 மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் 43 இடங்கள்லையும், வெளிமாநிலங்கள்ல ஒரு 4 இடங்களும் அப்படின்னு சொல்லி மொத்தம் 47 இடங்கள்ல கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரே நாள்ல அந்த அதிரடி ஆய்வுகளை தமிழக சிபிசிஐடி போலீசார் நடத்தி இருக்கிறாங்க. அந்த அதிரடியில தான் 10 டிஎஸ்பியும் 35 இன்ஸ்பெக்டர்களும் 12 எஸ்ஐக்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதுவரை, அதாவது குறிப்பா அந்த செப்டம்பர் அக்டோபர் ஆகிய இந்த 2 மாதங்கள்ல அடுத்தடுத்து நடந்த இந்த அதிரடியில 54 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 54 பேருடைய வீடுகள்லையும் அவர்கள் சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. மொத்தத்துல இதுவரை தமிழகத்துல இது போன்ற ஒரு மோசடியில் ஈடுபட்டதாக 5 கும்பல்களை, 5 தனிநபர்கள் மட்டும் கிடையாது, அந்த தனிநபர்களுக்கு கீழான ஒரு நெட்வொர்க், எம்எல்எம் பாணியிலான ஒரு நெட்வொர்க்கை கொண்ட 5 கும்பல்களுடைய தலைவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. சென்னையை சேர்ந்த சுவாமிநாத், காட்பாடி ஜெயராஜ், குடுமியான்மலை ரவிச்சந்திரன், மணப்பாறை ஞானப்பிரகாசம், திண்டுக்கல் டெய்சிராணி. இந்த மோசடிகள் எல்லாம் ஏதோ நேற்று இன்று நடந்த விவகாரங்கள் அல்ல. போன வாரம் மோசடி பண்ணிட்டாங்க, போன வாரத்துக்கு நடுவுல புகார் கொடுத்தாங்க, இந்த வாரம் போலீசார் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வரியில கடந்து போகக்கூடிய விவகாரம் அல்ல. தமிழகத்தினுடைய ஒரு 1/4 நூற்றாண்டு கால பிரச்சனை. நிச்சயமாகவும் உறுதியாகவும் நம்மளால சொல்ல முடியும். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கும்பல் தமிழகத்துல இந்த இரிடியத்தின் பெயர்ல, ஆர்பிஐனுடைய பெயர்ல, வெளிநாடுகளுடைய ட்ரஸ்டுகள்ல இருந்து பணத்தை பெற்றுத்தாரோங்கிற பெயர்ல இந்த மோசடிய அரங்கேற்றி இருக்கிறாங்க. தற்போது சிபிசிஐடி போலீசார் தலையிட்டு இந்த விவகாரத்துல ஒரு அதிரடி காட்டி இருக்கிறாங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நாம அங்கீகரித்தாலும், கடந்த 20 ஆண்டு காலமாக ஏன் இந்த மோசடி
வெளி உலகத்துக்கு தெரியாமலே போனது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக இரிடியம் மோசடி அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகைகள்ல செய்திகள் பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகள் ஒரு பின்தொடர்ச்சி இல்லாமலேயே போனது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. ரொம்ப முக்கியமா கடந்த இந்த 20 ஆண்டு கால இடைவெளியில தற்போது கைதாகி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு எதிராக தமிழகத்தினுடைய பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்கள்ல தனிப்பட்ட முறையில் இவர்களிடம் பணத்தை இழந்த நபர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய டிசிபி மற்றும் சிசிபின்னு சொல்லக்கூடிய மாவட்ட குற்றப்பிரிவு மற்றும் மாநகர குற்றப்பிரிவுல பல தருணங்கள்ல புகார் அளித்திருக்கிறாங்க. அது போன்ற புகார்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன, அந்த நடவடிக்கை தொடராத மர்மம் என்ன, இதெல்லாம் இந்த விவகாரத்துல தொக்கி நிற்கக்கூடிய கேள்விகளாக ரொம்ப முக்கியமா இந்த 5 கும்பல்களினுடைய தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னதுல 3ஆவதாக நம்ம வாசித்த அந்த குடுமியான்மலை ரவிச்சந்திரன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நிச்சயமாக தமிழகம் இதற்கு முன்னர் அந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண ஜோசியக்காரன் இன்று 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்யப்பட்ட இந்த குற்றச்சாட்டுல தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மோசடி மன்னர்களுடைய பின்னணி என்ன, இதுவரை இவர்கள் தப்பி வந்ததற்கான பின்னணி என்ன? ரொம்ப குறிப்பா இந்த இடத்துல தமிழக போலீஸ்ல விஆர்எஸ் வாங்கிட்டு போனவங்க பல்வேறு குற்ற செயல்கள்ல ஈடுபட்டு நடவடிக்கைக்குள்ளாகி தற்காலிக பணி நீக்கம் அல்லது நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் ஏட்டிலிருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரையிலான அல்லது அதற்கு மேலான உயரதிகாரிகள் வரையிலான அவர்களுடைய பட்டியலை எடுத்தாலே அவர்களுக்கும் இந்த மோசடிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது. அந்த பின்னணி குறித்தும் நாம் தொடர்ந்து பேசுவோம். இந்த மோசடி மன்னர்களுடைய அந்த மோசடி கதைகளை நம்மளுடைய அங்குசம் அறம் சேனல் தொடர்ந்து பதிவு செய்யும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியிலிருந்து வியாழந்தோறும் வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.